வந்து வராத்துமா உன்னை பார்த்து எந்த வெப்பன்ற என்ன என்னவா பொறுப்பல் வந்து வராத்துமா எந்த வெப்பன்ற என்ன ஓ அம்மா நீ வந்திருக்கு ஓ யாரு உன் பேரு உன்னுடைய முழு விலாசம் சொல்லுமா அத்தை கேக்குது அத்தை கேட்கல எங்க மாநில கை வேகமா கூசமா இல்ல என்ன தம்பி புறக்கட்டு தம்பியே கந்தனை மாடந்த அண்ணல்ல குடிக்கொண்டிருக்கிறார் அவர் யார் தம்பி அவருக்கு தேவி அவருக்கு நான் தான் தம்பி தெய்வா அப்படியே விட்டுனா கண்ணை கதமாடி விடுவா என்ன தம்பி பாக்கலையா முருக பெருமா பக்கத்துல அழகா எப்படி பஞ்சவார்த்தை கிளியாடு இருப்பாங்க எங்கேயோ புளியாமாத்து வீட்டுல தட்டு முருகன் இருக்கிற முட்டை நான் தான் தெய்வம் நாங்க நம்பிடுமா தம்பி நீ நம்பல நம்மள தம்பி நல்லா பார்த்து எனக்கு இந்த ரூபா எதற்கா வேண்டினா அந்த படுபாவி ஆகிய 66,000 கோடி அரக்கர் பரமேல் பிறந்த கந்தன் காட்கோடி என்கிற அரக்கர்களும் மரமுடி தரித்து தவமாய் தவம் இருந்து எளிய மானியாகிய பகவதிடத்தில் சாகா வரம் வேகா உடல் போகா செல்வம் மந்திரம் சத்திரம் மாயாஜாலம் கூடு விட்டு கூடு பாய்வது இப்படி அநேக வரங்களை பெற்றுக் கொண்டு எப்படி அநேக வரங்களை பெற்றுக் கொண்டு தேவாதி தேவர்களை எல்லாம் சிறையில் அடைத்து விட்டு இப்ப 14 உலகத்தையும் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய மனோபாவத்தை அறிவதற்காக அவங்க அழிப்பதற்காக இந்த வயசை விட்டிருக்கிறார். இந்த வீதி வீதியா சென்று சென்று கூட மரம் கட்டுவேன், தம்பி கருவேப்பிலை வைப்பேன், செம்மணி வைப்பேன், செம்மணி கருவேப்பிலை தம்பி கருவேப்பிலை இப்படி தொழில் செய்து அந்த மாயாவரி பட்டணம் சென்று மனோபாவம் புறப்பட்டு போகலாம். தம்பியே அந்த மாயாவரி பட்டணத்துக்கு சென்று அந்த அரக்கர்களுக்கு இருவருக்கும் கூடி சொல்லல தம்பி. அப்போ நான் தப்பு தப்பா கேப்பேன், ஆபத்தான விஷயங்களை பொருட்கள் கேட்பேன். நீ மாட்டி சொல்லணும் அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு வைக்க மாட்டியா? வைக்க மாட்டாங்க தம்பி. நான் சொல்றது அப்படியே இப்ப சொன்னா அடிப்பாங்க. மாத்தி சொல்லணும். நீ முதல்ல சொல்லிட்ட, அங்க போய் சொன்னா நீ மொட்டை படியா சொன்னா நான் பட்டை படியா வாங்கிருப்பேன். அப்படியே சொன்னா மாத்தி சொன்னா அவங்களுக்கு குழி வெட்டுவாங்க. எப்படியோ சொன்னா குழி வெட்டுவாங்க. எனக்கு எப்ப வெட்டுவாங்க உட்காந்து பாத்துக்கிறேன். அப்படியே அவங்க 2 பேரும் அழிக்கணுமா இல்லையா? ஆமா. அதனால நான் சொல்றது அப்படியே சொல்றத மாத்தி சொன்னோம். மாத்தி சொன்னா அவங்க 2 பேருக்காக எல்லாரும் நீ முதல்ல சொல்லிட்டேன். அவனுக்கு அடிக்கிற அடி பட்டை படியா சொன்னாங்க. அதனால பாப்போம் பாப்போமா. சரி
என்னப்பா நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? யாராவது வந்தால் அழைத்து வாண்ணா. நீங்க இப்படி இருக்கும்போது நம்ம நாட்டு தேடி ஒரு பொறுப்பா இருந்துக்கிறா. அவன் நல்லா கூட மரம் பின்னுவாளாம், குடிக்க ஒரு விற்பாளாம், போய் செல்வாளாம். குறி சொல்லுவாங்க. சத்தியமா சாடி டீ மூலிமா ஊத்துருவேன். மோசமான டீ மூலிமா ஊத்துருவேன். அப்படி சொல்றான். குறி உரைப்பாளா? குறி என்றால் எப்பேற்பட்ட குறி? பொறுமையா கேள்வி பதில் இல்ல. ஏமா ஸ்டைலா டீ குடிச்சுன்னு பதில் சொல்றான் பாராவா. நாள் டீ குடிச்சிட ஒரு டீ கூட குடிக்கிறா. முக்காலங்களை உணர்ந்து குறியாக பாவிப்பார்கள். ஆமா, முக்காலம் என்றால் எப்படி? பட்டு பட்டு வராதுங்க, திக்கு திக்குன்னு. முக்காலம் எப்படிடா? வருங்காலம், நடக்கிற காலம், ஆமா, நம்ம போகும் காலம். போன காலம் தம்பி கால்பட காலம், காலம் இல்லையா? நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலம். தம்பி அண்ணா, எதிர்காலத்திலே ஆமா இந்த மாயாபுரி கோட்டை 14 லோகத்தையும் அடக்கியாண்டு மாயாபுரி கோட்டையிலே நாம் எப்படி இருப்போம்? ஆமா, என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அண்ணா. இன்னொரு அப்படியே தர்றேன். கூட ஒரு அடியே குருமாதே எந்த ஊரு எந்த தேசம் எந்த ஊரு எந்த தேசம் தெளிவாக உரைக்க வேண்டும். இங்கு வந்தோம் தெளிவாக கூற வேண்டும். என் பெயர் பூங்குரத்தி. பூங்குரத்தி ஆமாவாயா? ஆமாவாயா? ஆமாங்க ஐயா. ஓ பெரிய பெரிய பேச்சு. ஆமாங்க ஐயா. குருமாதே, இப்போ எங்களுக்கு இப்படி சொல்லணும். அப்படி என்றால் சன்மானம் பண்ணாங்க. கூடி உழைக்க
அவங்க 2 பேருக்கும் குறி சொன்னா 4 படி பச்சரிசி வேணும். ஆளுக்கு 2 படி. ஏன்னா அவனுக்கு அம்மா மாதிரி வாய் வச்சுக்கிறாங்க திறந்து போறோம். அம்மா எதுக்குமா இது? பச்சரிசி தான் கேக்குது. ஆமா. தம்பி அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க. அவங்களுக்கு வாக்கியச்சு போறதுக்கு 4 படி. ஓஹோ. நீ அப்படியே போய் சொன்னீங்கன்னா உனக்கு கை தாத்து போடுவாங்க. அவங்க பூஜைக்கு வேணுமா கலச வைக்கிறதுக்குன்னு சொல்லணும் பச்சரிசி மாத்தி. மட்டும் போட்டுலாம் இருந்தாச்சு. அரேயோ 4 படி பஞ்சாயத்து ஓடுமா? டேய் எதுக்குடா? கல்ச்சர் பாங்க பாத்தியா? கல்ச்சர் நிக்கிறதுக்காக படி அப்படியே கொட்டி வைக்கணும். 4 படினா ஆடிய களஞ்சியத்திலே எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். வண்டி வண்டியா தண்ணி கொட்டா ஏமா நூனாமா உனக்கு ஏன்னா ஒரு முக்கியமான பொருள் எனக்கு தெரியும். ஏமா இங்க வெள்ளி வெள்ளி மீனாட்சி கடை. ஆமா. அது ஒரு 25 மீட்டர் 50 மீட்டர் வந்து எதுமா? 2 பேரும் இரும்பு தடிமே இருக்கான். அவங்களுக்கு கை கட்டி கால் கட்டி வாய் கட்டி போஸ்ட் மாடம் ஒன்று கட்டணும். எல்லாம் போட்டு இரு கட்டி ஐசலாம். அது மட்டும் இல்ல ஒரு வெத்தலை ஒரு தேங்காய் ஒரு பாக்கு வேணும். தம்பி நடுக்கட்டான்னு கொளுத்துறதுக்கு. ஓ அப்படியே நடுக்கட்டம் வந்துடும். தம்பி அங்க போய் அப்படியே சொல்லக்கூடாது. பேனர் அடிக்கிறதுக்கு காரா மீனாட்சி காரா கொஞ்சம் பட்டத்துக்கு கற்பனை மீனாட்சி காடா ஓடுமா? எதுக்குடா காடா? வேற எந்த பிராந்த வேணா? எதற்குடா காடா? எதுக்கு கேக்குறியா? ஒரு ஆளுக்கு 25 மீட்டர்னா கூட பேனர் அடிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு 25 மீட்டர் வச்சு பேனர் போட்டுருணும். அப்படியே கொடுத்துறா. தேவை கலப்புறலாம். வேணுமா எடுத்துக்கடா. தம்பி அது மட்டுமா என்ன வேணும் தெரியுமா? நீங்க காலான 8 ஓட்டி தம்பி அந்த தொட்டிக்காரனா இருக்கிறது ஒரு 8 வேணும். ஓட்டக்காரனா 8 எதுக்குமா? தம்பி நடுக்காரனா 4 மணிக்கு 4 பேருக்கு வைக்கணும். ஓஹோ. அது மட்டும் இல்ல ஒரு தொட்டி நெல் வேணும். 2 கால் குஞ்சு வேணும் தம்பி. 2 கால் குஞ்சு நாளைக்கு சனி போன சொன்ன தேடும். கோயில் குஞ்சு போச்சு. அப்படியே அங்க போய் நான் கேட்டேன். தம்பி அவங்க குழந்தை பூஜை காவு கொடுக்கணும்னு கேட்கணும். அப்படியே கேட்டுவாங்க. ஓ ஆடா மகாராஜா 8 ஓட்டக்காரனா ஓடுமா? எதுக்குடா ஓட்டக்காரனா? தங்க காசமா 30 கோடி தேவர்களை சிறைபிடித்து அவர்கள் இடத்திலே இருக்கக்கூடிய பொன்பொருள் பூசுரம் அனைத்தையும் கொள்ளையடிச்சு நம்ம கல்யாணம் ஆச்சு. எவ்வளவு பொற்காசுகள் வேண்டும்? அந்த காசுல எவ்வளவு பொற்காசுகள் வேண்டும்? அது ஏன் எது வேணா எடுத்துக்கடா. ஏன் கேக்குறீங்களா? பூஜைக்கு அதுதான் காணிக்கு வச்சா குடி ஓடாது. குடி ஓடலாம். தங்க நாணயம் வேண்டாம். அதான் ஓட்டக்காரனா தான் 8 ஓடும். ஓட்டக்காரனா கொடுத்துறா அப்படியே. அவன் செஞ்சதான செம்பா நானு. அப்படியே 2 குஞ்சு வேணும். டேய் அது என்னடா? அட உங்க குஞ்சு கேக்கல. கோய் குஞ்சு 2 குஞ்சு வேணும். கோய் குஞ்சு 2 ஓடுங்க. வாய்தா தூ. எதுக்குடா அது? கோய் குஞ்சு எதுக்கு கேக்குற? காவு குடுக்கணுமா குலசாமிக்கு? காவு கொடுக்க. பிரினா. அப்படியே எடுத்துக்கடா. குடுத்தற விட. அப்படியே போடா. நீங்க போயிடுவாங்கன்னா போய் குடுக்கலாம். காவு மாட்ட மாட்டேங்குது. தக்காளி பத்தணும்னா. ஏய் தம்பியா சைன் பண்ணாம டாடாவுக்கு சைன் டாடாவுக்கு ஏனுங்க அத்தை கை சொன்னா வைக்க மாட்டான் அந்த எருமை பையன். சுபாதே என்ன சுவாரியா? புதுப்பாளையம் யாத்திரத்தில் பேரும் புகழோடு வாழ்ந்து மறைந்த ஐயா ஜெயராம் உடையார் அவருடைய குமாரர் மணிகண்டன்
இந்த 20 நோட்டம் செல்ல வேண்டும் என்று இந்த நாடகத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமாங்க. இந்த நாடக குழுவின் சார்பாக அங்காள பரமேஸ்வரி நாடக குழுவின் சார்பாக நமது அருமை குடும்பரவா சகோதரி தேனி அவர்களுக்காக இந்த பட்டாடையை வழங்கி என்னுடைய கம்பெனி சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வாங்க ஆயா அப்படி தோசை கொடுக்கும். இந்த இருவரும் சாரோப சாமிப சாயுட்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் மாதம் அடைய வேண்டும் என்று நாங்கள் எங்கள் குழுவின் சார்பாக தம்பி அந்த பொருள் வாங்கிச்சு எல்லாம் தரண்டாங்கம்மா. ஒரு முக்கியமான பொருள் தம்பி. இன்னும் என்னம்மா வேணும்? என்ன பொருள் தெரியுமா? இங்க 8 புள்ளி 2 வேற தம்பி 4 நெடுக்கா 8 குறுக்கா மேல 2 தென் தடுக்கு கண்ணாடி 8 இளநீர் வேணும் தம்பி. 2 கொடை வேணும். தம்பி அவங்க 2 பேருக்கு தூக்கி பார்த்து காடை பச்சை பாருங்க. தம்பி குறிப்பா ஒரு 50 மீட்டர் பைத கவர் வேணும். எதுக்கு வாயா நூல் கவர் வாங்கி? நூல் கவர் கட்டி இறங்கி போயிடும். பைத கவர் திருத்தினா அதை கட்டினா தூக்கி கிறுக்கு முறுக்கு சத்தியமா செத்துருவாங்கல்ல? எட்டு புல்லு 2 வகர எதுக்குடா? அப்படி போட்டீங்களே தங்க தேர்குது அது என்ன சொல்றா? அட உள்ள அறிவுதா இல்லையா? என்ன போருக்கு போறீங்க அங்க போய் அந்த ரதை வந்து ஒடிச்சுக்க. அங்க நந்த வருவீங்க 8 மணி நம்ம தூக்கின்னு உட்கார வச்சுருவாங்க. நல்லா இருக்கு. சரி அதே பல்லக்கு ஜோடிக்கிறதுக்கு அவ்வளவு போகணும். பத்துக்குதே வரலாம் நீங்க அப்படியே கொடுத்துறா. கட்டுறதுக்கு கவுரு ஒரு பேருக்கு அது கொடுத்துரு. சூப்பரா அப்படியே அப்படியே கொடுத்துரு. நான் ஜாதகம் வச்சுக்கிறாமா. தம்பியே ஒரு முக்கியமான இன்னும் என்னமா இதெல்லாம் வாங்கி பேசல. இதெல்லாம் வாங்கி எங்க இருக்கிறாங்க எப்படி அடையாளம் தெரியும். அதை போட்டு கொடுத்தாதான் எந்த வயர் எங்க தெருவில் வராங்கன்னு அடையாளம் தெரியும். அதுக்கு அது என்ன தெரியுமா? இந்த வாதியத்தில் சிறந்த வாத்தியத்திலே 32 பெரிய மரம் சின்ன மரம் பட்டணும். தம்பியே ஊர் எண்ணி விட்டு போகும்போது வெத்தலையா பெண் கையில தண்ணி போனோம். ஒரு வெத்தலை வேணும். வாங்கி தண்ணி உடனே கொடுத்துரும். அடி கள்ளக்குறத்திய எட்டு புள்ளி 2 வார நாத்துடா. பெரிய பாலம் ஓடுதோ அது எதுக்குடா? அது எதுக்கு கேக்குறேன்? நீங்க தேர்ல வரும்போது இந்த தெருவுல அடிச்சா அந்த தெருவு கேட்கும். சொல்லி காட்ட கேக்குறேன். ஐயா புத்தி புத்தி நாயகரே ஐயா முக்கண்ணாத்தன் மகனே ஐயா புத்தி புத்தி நாயகரே முக்கண்ணாத்தன் மகனே கண்ணனுக்கு முன்பிருந்த ஐயா கணபதியா முன்னடவா கணபதியா ஐயா பேரை வயது
சின்னமலை வாத்தியார் சொல்றாரு. வாத்தியாரா வா. எல்லாம் ஒரே மாதிரி தான். சரி குடுத்துறேன் அப்படியே. ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஒரு மஞ்சள் நீராட்ட விழா, ஒரு புப்புனித விழா, ஒரு ஹாப்பி பர்த்டே எல்லாத்துலயும் அடிப்பாங்க. இப்போ நவதில்ற தம்பியா நிக்கிறாங்க. அது கூட இந்த மாதிரி கோயில் கும்பாசத்துக்கு தான் மெயின். இந்த மோளத்தை கண்டுபிடிக்கிற மணி அதே ஒரே மோளம் சொல்லுங்க இல்லையா உங்க கல்யாணத்தை விடா. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய பலம் எவ்வளவு எப்படி 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 16,000 சிங்க பலம் கொண்ட உன்னுடைய பெயர் கண்டன். ஆமா. உன்னுடைய தம்பி பெயர் உண்மைதான். அப்படி இருந்தாலும் இருவரும் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த முருகனுடைய வேலைக்கு பயந்து உங்கள் மூதாதையர்கள் மணி பலியாகும் பொழுது சிறு பிள்ளையாக இருந்த காரணத்தால் நீயோ உதயகிரியிலும் உன்னுடைய தம்பி அஷ்டகிரியிலும் சென்று மறந்து விட்டீர்களே அனைத்தும் உண்மைதான். அப்படி நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவரும் பராக்கிரமசாலி ஆகிவிட்டோம் என்று நினைத்து போர் துணர் வெடித்து கானகத்தின் வழியாக வரும் பொழுது முருகன் இருக்க மாட்டார், தேன் இருக்காது, மயில் இருக்காது என்று நினைத்து கானகத்தின் வழியாக வரும் பொழுது யாரை 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 சொல்லிட்டோம்? அப்படி நாரதனுடைய ஆலோசனை கேட்டு மலையான சென்று பகவதியை கோரி அநேக தவம் இருந்து நீயோ சாகாவரம் ஏகாவுடல் செல்வம் அப்படி தேவையான வளங்களை பெற்றுக் கொண்டாய். உன்னுடைய தம்பியோ மந்திரம் தந்திரம் மாயாட்டாளம் கூடு வாய்ப்பது கோடி வைப்பது கோடி எடுப்பது அப்படி சொல்லக்கூடிய சகல வளங்களை பெற்றுக் கொண்டீங்க. உண்மைதான். அண்ணா இவள் எப்படி பக்கத்தில் இருந்து பார்த்து மகள் உரைக்கின்றாளே? உண்மையாகவே இவன் நாணமர்த்த கொடுத்துட்டானா? உண்மையாகவே நாணமர்த்த குறைத்துதானா? மேல மேல அப்படி இருவரும் வரத்தை பெற்ற இருவரும் நீங்க சும்மா இருந்தீங்களா? மேல சொல்லு. என்ன பண்ணீங்க தெரியுமா? அப்படி வளர்க்க பெற்ற நீங்க இருவருக்கும் தான் என்ற கர்வம் ஏறி அந்த பகவதியை சோதிச்சுக்கிற விட்டாங்க. பகவதி அடியோடு அடித்து அந்த வரம் தந்த பகவதியை சோதிச்சு பாத்தீங்களா? விட்டாங்க. சோதித்து பார்க்கும் பொழுது பகவதியானவர்களுக்கு சாபத்தை விட்டாங்க. அந்த சாபத்தின் பிரகாரம் இப்போது நடந்தது நடக்கொண்டிருப்பது இரண்டு காலங்களை உரைத்து விட்டேன். காலத்தை உரைத்து விட்டாய். எப்படி எதிர்காலத்தை இப்படி இருப்பாங்களா கூடுவாங்களா? ஃபர்ஸ்ட் அந்த காலத்தை சொல்லி எப்படி உங்கள் வருங்காலம் எப்படி இருக்குன்னா மரண காலம்
அவர் சாபம் அளித்தாரு. ஆமா. என்னை ஒரு பெண் என்று பாராமல் என்னிடத்திலே வரத்தை பெற்றுக்கொண்டு என்னையே சோதித்தீர்களவா? ஆமா. ஆகையால் ஒரு பெண் தையல் இருவருக்கும் மரணம் என்று சாபம் அளித்தாரு. அந்த சாபத்தின் பிரகாரம் உங்கள் இருவருக்கும் ஆமா. இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு பெண் உயிர் தோன்றும். அந்த பெண்ணால் உங்கள் இருவருக்கும் மரணம் நிச்சயம். அடி என்னடி என்னடா எங்களுக்கே மரணமா? நாக்க வெட்டி போடுவான். எங்க மகாராஜாவுக்கு சாவு வரும். அவனை விட மாட்டேன் விட மாட்டேன். அவனை தெய்வத்தகம் என்று அப்படி கார் போடுங்க. நீங்க மேல மேல விடக்கூடாது. போடுறா சிறையில. ஆமா சிறையிட்டு கோலாகலத்திலே தள்ளிவை. யார் போடுங்க. கோவிந்தா நீங்க சொன்னபடியே சிறையில போட்டுட்டேன். அவனை சிறை அடைத்து விட்டாய். சொன்னபடியே செஞ்சுட்டீங்க. இருந்தாலும் நம்முடைய மாயாவரி பட்டணத்திலே பிச்சை இடுவதும் குற்றம், பிச்சை எடுப்பதும் குற்றம். பிச்சை எடுத்து தப்பு இல்ல. பிச்சை எடுத்துக்காக குற்றம் எப்படி? அது ஒண்ணும் குற்றம் தான். மாவு எல்லாம் பிச்சை எடுத்துருந்தாங்க. பிச்சை எடுப்பது குற்றம், பிச்சை போடுவது குற்றம். போடுற தண்டரா அப்படி ஏதாவது நடந்தாலாமா?
இந்த ஊராருக்கு தெரிவிப்பது என்னவென்றால் இந்த மாயாபுரி நகரிலே இந்த ஒரு பக்கம் நிக்க மாட்டேங்குது. பிச்சை எடுப்பது குற்றம், பிச்சை எடுப்பது குற்றம். அதனால் யாரும் பிச்சை எடுக்க கூடாது, தெரிஞ்சுக்கோ. நல்ல ஜாதிக்கு வந்தவன். முருகப்பெருமானாகப்பட்டவர் இப்போது ஜோதி அவதாரம் எடுத்து வருகிறார். அந்தவரால் கதை தொடரும். அரே சாமி நம்புகிச்சி சாரியா பாம்பு ஓமாலே டல்லே பாம்பு யார் அம்மால கொள்ளு. அரே சாமி என்கிட்ட நான் பேசினா கஷ்டம் விட்டு அரே